ஐயனார் துணையில் அந்த டாக்டர் மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே வந்துட்டு என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு செல்வம் வந்துட்டு ஆமாம் டாக்டர், இன்றைக்கி நிறைய வேலை, இன்றைக்கி வந்தவங்க எல்லாத்துக்குமே எல்லா மெடிசனுமே நம்ம ஸ்டாக் வச்சுருந்தனால கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியும் ஆமாம் டாக்டர், இன்றைக்கி நல்ல வியாபாரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே செல்வம் இருந்துட்டு ஆமாம் டாக்டர், இப்படி நிறைய பேர் வந்தால் தானே நம்மளும் நிறைய மெடிசன் விற்று நல்லா பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன செல்வம், அதுக்காக எல்லாத்தையும் பேஷண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபீல்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேஷண்ட் ஆகணும்னு நினைக்கிறவன் ஒரு நல்ல டாக்டராகவே இருக்க முடியாது, அப்படி தானே வானதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் டாக்டர், செல்வம்க்கு எந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாது, மன்னிச்சிருங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. சரி, எங்கே டாக்டர் லஞ்சுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வானதி. ஆமாம் வானதி, வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வானதி இருந்துட்டு இல்லை டாக்டர், நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வானதி, இன்றைக்கி என்னோடய ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வம் உடனே இன்றைக்கி என்ன டாக்டர் திடீர்னு ட்ரீட் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் இன்றைக்கி என்ன நாளுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா செல்வம் அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். அதுக்கு செல்வம் ஐயோ டாக்டர், நான் மறந்தே போயிட்டேன், இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டருக்கு 3 வருஷமாக நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்துருவோம், அதுக்கப்புறமா அவர் எங்களைய நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட் வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வானதி அப்படியா, சாரி டாக்டர், எனக்கு உங்களுக்கு பிறந்த நாளுன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தால் நானும் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. இதை கேட்ட டாக்டர் பரவாயில்ல வானதி, சரி வாங்க, நான் இன்னைக்கு மதியானம் ஒரு ஹோட்டல் பார்த்து டேபிள் புக் பண்ணிட்டேன், போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் கடையை விட்டுட்டு எப்படி வர முடியும், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வேணா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே செல்வம் இருந்துட்டு அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை வர சொல்லி மெடிக்கலை பார்த்துக்க சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம், எப்பயுமே நான் ஆளை மாற்றி விட்றக்கு அப்பப்போ அவனை வர சொல்லுவேன், அவன் என் ஃப்ரெண்டு தான், நம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அவன்கிட்ட அப்படின்னு பேசிட்டு வர போகிறாரு செல்வம். பேசிட்டு வந்த அப்புறம் அக்கா இன்னைக்கு அவனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டான், சரி எப்பயுமே வருஷம் நான் தானே டாக்டர் கூட போகிறேன், இன்றைக்கி நீங்கள் போயிட்டு வாங்கக்கா, டாக்டர் சூஸ் பண்ணுற ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வானதி இல்லை நான் மட்டும் எப்படி போகிறது அப்படின்றாங்க. அதுக்கு டாக்டர் என் கூட தனியாக வரதுன்னு யோசிச்சு பயப்படுறீங்களா வானதி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வானதி அப்போ ஐயோ அப்படியெல்லாம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, வாங்க போகலாம் அப்படின்றாரு. ஆமாக்கா நீங்கள் போயிட்டு வாங்க, டாக்டர் நாளைக்கு எனக்கு ட்ரீட் வைப்பார் இல்லை டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு செல்வம். அதுக்கு என்ன செல்வம், வச்சுட்டா போச்சு, நாளைக்கு ஒன்றா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வானதியும் கிளம்பி போகிறாங்க. டாக்டரும் வானதியும் பேசிட்டு போயிட்டுருக்க நேரத்தில் பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு. பாண்டியன் வானதிக்கு ஃபோன் பண்ணதை பார்த்தோன்னே வானதி ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, இவன் முன்னாடி ஃபோனை அட்டன் பண்ணி பேசினோம்னா நம்ம டாக்டர் கூட இருக்கிறது தெரிஞ்சால் இவன் திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பாண்டி வீட்டில் ஒரு பஞ்சாயத்து இரு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. பாண்டியும் வானதி சொல்கிறது உண்மைன்னு நினச்சி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. பாண்டிக்கு வானதி மேலே எந்த சந்தேகமே இல்லை, ஆனால் வானதி ஏன் பொய் சொன்னாங்கன்னு தெரியல. கரெக்டாக பாண்டிகிட்ட வானதி மாட்டுற மாதிரி டாக்டரும் வானதியும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் கண்ணன் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்றாரு. கண்ணன் வானதியும் டாக்டரையும் ஒரே நேரத்தில் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகி என்ன வானதி பாண்டியண்ணனுக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, இவளை ஃபஸ்ட்டு பாண்டியண்ணங்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. பாண்டி உடனே ரொம்ப கோவப்படுறாரு. என்னடா சொல்கிற, உண்மையாலுமே நீ வானதியும் அந்த டாக்டரையும் தான் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு பாண்டி. அண்ணே சத்தியமாக அவங்க 2 பேர்த்த தான் பார்த்தேன், இரு நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்புகிறாரு கண்ணன் ப்ரோ. வானதி சொல்லாமல் போனது கண்ணன் ப்ரோ மூலியமாக தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதை நினச்சி பாண்டி என்ன சொல்லுவான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.